பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்போது உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு, பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். இருளில் ஒளியென அவர்கள் நேர்மையுள்ளவரிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராய் இருப்பர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனத்தில் என்றும் வாழ்வர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாய் இருக்கும். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல் வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை. ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah.
உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனங்கள் 13 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு உவப்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மகிழ்ச்சி. சம்பளம் அப்படின்னு உடனே அரசு ஊழியர்கள், தனியார் நிலையங்களிலே நிறுவனங்களிலே பணியாற்றுபவர்களுக்கு ஒரே சந்தோஷம் முதல் வாரத்தில், இல்லைங்களா? இது முதல் வாரம் தானே. அப்போ தான் அந்த சேலரி என்கிற வார்த்தை லத்தீனில் வருது. அதே போல் நமக்கு சுவை கூட்டக்கூடிய ஒரு பொருளாகவும் அதுக்கு என்னது, அது வாசகத்தில் வாசித்தோம் நற்செய்தியில். உப்பு, சாலே, சேலரி, அதுலேருந்து தான் வருது லத்தீன் வார்த்தை. அது அதிலிருந்து தான் இந்த சால். அன்புக்குரியவர்களே, நம்மை சுற்றிலும் ஏராளமான பொருட்கள் உண்டு. இரவிலே ஒளிரக்கூடியது என்ன? ஒளி. நட்சத்திரங்கள், நீலா உலா வரும்ல இரவில், அழகு. பகல் பொழுதில் சூரியன். அந்த இரவில் தெரிஞ்சதெல்லாம் இப்போ தெரியுதுங்களா? ஏன்? இந்த சூரியனிலிருந்து தான் நிலவும் பிற நட்சத்திரங்களும் ஒளியை உள்வாங்கி இரவு நேரத்தில் உமிழ்கிறது. நாமும் அப்படியே. உண்மையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஒளி உடைத்தான இறைவன். அவரிலே இருக்கின்ற அந்த ஒளியை சீடர்கள், சீடத்திகள் நாம் பெற்று பிறர் முன் ஒளிர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே நமக்கு தன்னுடைய விருப்பமாக வெளிவிடுகிறார். இன்னொன்று, நம்மை சுற்றிலும் வேற என்னென்ன பொருட்கள்லாம் மின்னுகிறது? சும்மா சொல்லுங்க. காசு பணம் இல்லை, அள்ளி விடுங்க. காசு கொடுத்தா தானே. இங்கே வேற எங்க கூட ஏதோ இருக்குது, இதை கூட சொல்லலாம். கேமரா, அடுத்தது லைட்ஸு, மொபைல், என்ன சொன்னீங்க? கேண்டில் லைட். வேற மடியில் வச்சிருப்போமே, அதுக்கு என்ன? லேப்டாப், மடிக்கணினி. நம்மை சுற்றியும் ஒளிரக்கூடிய மென்பொருட்கள் ஏராளமாக இருக்கிறது, இல்லைங்களா? நம்மளை தூங்கிடாம அப்பப்போ எழுப்பி ஐயோ ஐயோ என்று கத்தும் அளவிற்கு சொல்லக்கூடிய செல்போன் இருக்கு. மடி அல்லது கனத்திருக்கிற அளவுக்கு மடி கணினி பல வேலைகளை கொடுத்து அமர வைத்து விடுகிறது. அடுத்தது பிசாசு போல தொங்கிக்கிட்டே இருக்கிற ஒரு எல்இடி. உண்மை இல்லைங்களா?
படிக்கிற பிள்ளைங்களுக்கு துர்மாதிரியாக இந்த நாளில் இருக்கிறது இவைகள் தான். அதனால தான் ஒளிரக்கூடியது உமிழக்கூடியது எது என்று உங்கள் முன் வைத்திருக்கிறேன். நாம் இறைமகன் இயேசுவிலே கொண்டிருக்கிற ஒளியை கொண்டிருக்கும் பொழுது முதல் வாசகத்திற்குரிய நல்ல பதிலை எளியவர்கள் பசைத்திருப்பவர்கள் ஆண்டவர் இயேசு இந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லுவாரே, இறுதி தீர்ப்பில், மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 25:31 படித்தோமானால் என்ன படிக்கிறோம்? நான் பசியாயிருந்தேன், உண்ண கொடுத்தீர்கள், ஆடையின்றி இருந்தேன், ஆடை கொடுத்தீர்கள், நான் அந்நியனாக இருந்தேன், என்னை வரவேற்றீர்கள், ஆடையின்றி இருந்தேன். அடுத்தது இன்னொன்று சொல்றாரு, நோயுற்று இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். அதுதான் முதல் வாசகம். அதுதான் ஒளிரக்கூடியது, சுவை கூட்டக்கூடியது. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பிப்பது அதுதான். நம்மை சுற்றிலும் எல்லா வளமும் நலமும் இருந்தாலும் சில குறைபாடுகளோடு சமூக பொருளாதார ஆத்மீக தேவைகளிலே நைந்து போனவர்கள் உண்டு. அவர்களுக்கு ஆறுதலை தரக்கூடிய, வாழ்வை சுவை ஊட்டக்கூடியதாக, உப்பாகவும் இருள் அடைந்த வாழ்வை ஒளிரக்கூடிய, ஆத்மீக பலன் தரக்கூடிய, ஒளி ஊட்டுபவர்களாகவும் நம்ம இறைமகன் இயேசு இன்றைய நாளிலே அழைக்கிறதை நாம் உணர வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இயேசு எப்படி சொல்றாரு? உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. ஒவ்வொரு சீடனையும் சீடத்தையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய ஒளி யாருடைய ஒளியாக இருக்க வேண்டும்? கிறிஸ்துவே அந்த ஒளி. யோவான் நற்செய்தி அதிகாரம் 8:12 இல்லைங்களா? அதே போல மத்தேயு நற்செய்தியில் மலைப்பொழிவை பற்றி பேர் பெற்றவர்கள் 8 நற்குணங்களை பற்றி ஆண்டவர் சொல்லிட்டு அப்படி வரும்பொழுது என்னென்னலாம் சொல்றாரு பாருங்க. தர்மம் செய்தல், இறைவேண்டல் செய்தல், நோன்பிருத்தல், அற செயல்களை பற்றி அறிவுரை பகுதியாக நமக்கு கொடுக்கிறார். ஆனால் மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள் என்று மத்தேயு நற்செய்தி 6:1 ஏன் சொல்றாரு? நமது செயல்கள் ஒளிர வேண்டும். காரணம் என்ன தெரியுங்களா? அது விண்ணக தந்தையை மாட்சிப்படுத்துவதாக இருக்க வேண்டும், அவரை பெருமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நம்முடைய சுய லாபத்துக்காக அல்ல, மனித முகத்தாட்சியத்திற்காக அல்ல, மாறாக இறைவனுடைய புகழ் பறைசாற்ற வேண்டும். எல்லா புகழும் இறைவனுக்கே. அது நம்முடைய ஒளியாக இருக்க வேண்டும், பிறர் வாழ்விலே நல் வழியாக அமைய வேண்டும், சுவை ஊட்டக்கூடிய, சுவை கொடுக்கக்கூடிய உப்பாக திகழ வேண்டும். உப்பு சாரமற்று போனால் எதற்கு பயன்படும்? அது வெளியில வீணாக கொட்டப்படும். நாமும் அதே நிலைதான் அன்புக்குரியவர்களே. ஆண்டவருடைய வார்த்தையை உள்வாங்கி அவற்றை பயன்படுத்தாமல் அப்படியே விட்டுவிட்டால், உப்பும் சாப்பிடும்போது பிரதர் கிட்ட ஒன்று சொன்னேன், சாமி தமிழ்நாட்டில் கடை முன்னாடியும் சரி, தெருவில் மூட்டை மூட்டையாக இருந்தால் கூட திருடாத ஒரு பொருள் சொல்லுங்க அப்படின்னு. யாராயும் திருடுவாங்களா? திருடாத ஒரு பொருள் நீங்களா சொல்லுங்களேன். அவர் சொல்லிட்டார் அப்பவே. உப்பு. உப்பு தரித்திரம். திருடுனா அது என்னவா இருக்கும்? தரித்திரமா இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன தெரியுங்களா? முதல் ஏற்பாட்டிலே, பழைய ஏற்பாட்டிலே பலிப்பொருளாக அவைகள் பயன்படுத்தப்பட்டன. சுவை ஊட்டக்கூடிய பொருள், ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு பயன்படுத்தக்கூடியதாக உப்பு பயன்படுத்தப்படுகிறது. அதே போல அன்புக்குரியவர்களே, இந்த உப்பானது சாரமற்று போகாதபடி இருக்க வேண்டுமானால் இயேசுவினுடைய அனுகிரகம், அவருடைய அனுபவம் நமக்குள்ளாக கடந்து வர வேண்டும். பலிப்பீடத்தில் மட்டும் பார்த்துவிட்டு பார்வையாளராக சென்று விட்டால் பெற்றுக்கொண்ட அந்த இறை வார்த்தை சுவை கூட்டாது.
அது பிறரோடு இங்கிருந்து எடுத்துக்கொண்டு சென்றால் மட்டுமே, பகிர்ந்து கொண்டால் மட்டுமே அவை உவர்ப்புடன் சுவை கூட்டி இறைமகன் இயேசு அன்பு செய்கிறார், வாழ்வை தருகிறார், உன்னோடு உன் வீட்டிலே உன்னுடைய குறைபாடுகள் எல்லாம் அகற்றி நலமாக்கும் இறைவன் கடந்து வந்திருக்கிறார் என்று சாட்சியம் பகர முடியும். இந்த உப்பு ஊறுகாய் பார்த்துருக்கீங்களா? சமைக்கிறாங்க நம்ம ஆட்கள், அழகாக செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. அடுத்தது மீன் கருவாடு. ஆனால் என்ன ஆகும்? அதற்கு உப்பு தேய்க்கிறாங்க. ஏன்? கெட்டு போகாதபடி. எலிசா எரிகோ நகரிலே தண்ணீர் கசந்திருக்கிறது, கசப்பாக இருக்கிறது என்ற உடனே உப்பை அதிலே இட்டு, அதே போல தீர்த்தம் நாம் மந்திரிக்கணும் பொழுது என்ன பண்றோம்? எலிசா சொன்னபடி உப்பை தண்ணீரிலே இடுகிறோம் இல்லைங்களா? அதுக்கு பிறகுதானே மந்திரிக்கிறதுக்காக தேய்க்க வருகிறோம் இல்லைங்களா? அன்புக்குரியவர்களே, அந்த உப்பானது பாதுகாப்பையும் வலிமையும் இறை பிரசன்னத்தையும் கடந்து வருகிறது என்பதை இந்த நாளிலே, காரணம் பலி பொருளாக பயன்படுத்தப்பட்டது. ஆண்டவர் இயேசு நமக்கு இன்னும் இன்னும் அதிகமாக சொல்ல விரும்புவது இன்னொரு பொருள் என்ன? ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக. இருளை பழிப்பதை விட ஒரு சிறு, நீங்க என்ன சொன்னீங்க? கேண்டில், மெழுகு திரியை ஏற்றினால் எனக்கு அகன்று போகும், இருள் அகன்று போகும். இந்த சமூகம் என்ற இருள் படிந்திருக்கிற வேளையிலே, பல்வேறு நிலைப்பாடுகளால் சமூகம் இருள் அடைந்திருக்கிற வேளையிலே, கிறிஸ்து என்னும் ஒளியை ஏற்றுகின்ற பொழுது மன்னிப்பு, அன்பு, இரக்கம், பரிவு, அந்த இயேசுவினுடைய மதிப்பீடுகளை ஏற்றுகின்ற பொழுது ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக. நம்முடைய செயல், நற்செயல்கள் மனிதர் முன் கிறிஸ்துவை தாங்கி ஒளிர்வதாக என்பதுதான் பொருள். உப்பாக ஒளியாக சீடர்கள் சீடத்திகள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே நமக்கு கற்பிக்கின்றார். அதே போல உடன்படிக்கையிலும் பழைய ஏற்பாட்டிலே இந்த உப்பு ஆனது பயன்படுத்தப்படுகிறது. சில நேரங்களிலே வேடிக்கையாக சிலர் செய்வதை பார்ப்போம். கல்லறையில் புதைக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க? உப்பை ஏராளமாக அந்த சவ பெட்டிக்குள்ளாக போட்டு வைப்பாங்க இல்லைங்களா? கெடாமல் இருப்பதற்கு பதப்படுத்துறாங்க இல்லைங்களா? அன்புக்குரியவர்களே, ரோமை படை வீரர்களுக்கு சேலரியாக கொடுக்கப்பட்டது எது? உப்பு. இந்த ரோமை படை வீரர்கள் அந்த உப்பு அடையாளமாக எடுத்து சென்றார்கள். இன்னொன்று, இந்த உப்புக்கு மதிப்பு எதுவரையிலும்? உவர்ப்பு இருக்கும் வரையும் தான். டேஸ்ட், சால்ட்டினஸ் அது இருக்கும் வரையும் தான். அதே போல கிறிஸ்து என்னும் அந்த உவர்ப்பூட்டக்கூடிய தன்மை சீடத்திகள் சீடர்களுக்குள்ளாக இருக்கும் வரைதான் அது மதிக்கப்படும். இல்லை என்றால் அது பயன்படாமலே போய்விடும். திருப்பாடல் 27:1 பாருங்க. திருப்பாடல் 27:1 ஒளியை படித்தியும் படிச்சிருவோம். திருப்பாடல் 27:1 யாராயிலும் சத்தமா வாசிக்கலாம். ஆண்டவரே என்று ஒளி, அவரே என் மீட்பு. ஒளி பெற்றவர் மீட்பு அடைவர். இந்த இறைமகன் இயேசு ஒளியானவர் நமக்குள் வந்துவிட்டால், மீட்பு நாம் பெற்றுவிட்டால், எதற்கும் யாருக்கும் அஞ்ச தேவையில்லை. அந்த ஒளியான இறைவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது அரசர் அதை தான், ஆண்டவரே நீரே என் ஒளி, நீரே என் மீட்பு, நீரே என் அடைக்கலம் என்று அவர் சொல்லுகிறார். திருப்பாடல் 36:9 வசனத்தை படிக்கலாமே. உமது ஒளியால்
யாமும் ஒளி பெறுகின்றோம். அன்புக்குரியவர்களே, பவுலடிகளார் புறவினத்தாருக்கான திருத்தூதர், அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிறாரே, அவர் சந்திக்கின்ற பொழுது முதலாக எதை சந்தித்தார்? ஆண்டவர் இயேசு ஒளியாக, ஒரு ஒளி ஊடுருவியது, குதிரையில் சென்றவர் குப்புற விழுந்து கிடக்கிறார். அவர் கண்டது முதல்ல ஒளி. சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று கேட்டார். அவர் சந்தித்தது ஒளியான இயேசுவை. அவரை உணர்ந்து கொண்ட பிறகு அகில உலகமே போற்றும் அளவிற்கு, உலகின் கடையெல்லை வரை புறவினத்து மக்களுக்கான அப்போஸ்தலராக திகழ்ந்தது. எதனால? இயேசுவை சந்தித்ததனால். இந்த பவுல் அடிகளார் இறைமகன் இயேசுவின் உடன் இருப்பு, அவர் கொடுத்திருக்கிற மீட்பு எல்லாருக்குமானது. ஆகவே நாம் அந்த இயேசுவோடு இணைந்திருக்கிறோமா? அந்த இயேசுவை சுவைத்திருக்கிறோமா? நாம் சுவைக்காமல் இது இப்படி சுவைக்குது அப்படி சுவைக்குதுன்னு சொல்ல முடியாது. இயேசுவின் ஒளியை உள்வாங்காமல் புற ஒளிகளை பார்த்து, ஒளிமிகளை பார்த்து நாம் ஒளிந்திடுக என்று சொல்ல இயலாது. ஆண்டவர் இயேசுவை உப்பாகவும் சாரம் ஏற்றி ஒளியாகவும் இந்த மன்னகத்திலே விண்ணகத்தை கட்டி எழுப்பக்கூடிய அவருடைய சீடர்களாக, சீடத்திகளாக வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். உணர்கிறோமா? கடவுள் தன்மை நாம் கொண்டு இருக்கிறோம், மறந்துவிடக்கூடாது. இயேசு கடவுள் தன்மையை வெளிக்கொணர இந்த நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கிறார். நம்மில் ஒளிந்திருக்கும் கடவுளின் பிரசன்னத்தை நாம் வாசிக்கின்ற இந்த விவிலிய வாசகங்கள், நற்செய்தியும் சரி, முதல் வாசகமும் சரி, இரண்டாம் வாசகமும் மற்றும் திருப்பாடல்களும் நமக்கு சொல்லுவது எல்லாம் அந்த ஆண்டவனுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பவுல் அடிகளார் கொரிந்து மக்களை சந்திக்க வரும் பொழுது அவர் பெரிய சொல்வன்மையோ ஞான வார்த்தைகளோ அல்லது பிரமாண்டமான சொற்களால் அடுக்கி பேசவில்லை. மாறாக நடுக்கத்தோடும் கடவுள் மீது கொண்ட பயத்தோடும் அவர்களுக்கு சரியான இறைவனுடைய ஒளியையும் உவர்ப்பு தன்மையும் எடுத்து போதிப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளையே சார்ந்திருப்பதையே பவுலடிகளார் இந்த நாளிலே நமக்கு எடுத்து சொல்லுகிறார். ஒருவர் சொல்லுவார், தன்னை ஒரு மனிதன் மையப்படுத்தி செயல்பட்டானால் அவன் தன்னையும் பிறரையும், ஏன் தன்னை படைத்த கடவுளையும் கண்டுகொள்ள இயலாது. ஆனால் கடவுளை மையப்படுத்தி வாழுகின்ற மனிதர் இயேசுவை ஒளியாக, சுவை ஊட்டும் உப்பாக வாழ்விலே இறைவார்த்தையை ஏற்று கடவுளையும் பிறரையும், ஏன் தன்னையே அறிகின்ற அந்த அறிவையும் ஒரு மனிதன் பெற முடியும் கடவுளை மையப்படுத்தினார். நாம் யாரை மையப்படுத்தி இந்த நாளில் இந்த ஆலயத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம்? தேவையான அருள் வரங்களை இந்த பலிப்பீடத்திலிருந்து பெற்று மனிதர் முன் நம்முடைய நற்செயல்கள், ஆசி மிகுந்த செயல்பாடுகள் ஒளிர்வதாக, உவர்ப்பு ஊட்டுவதாக, இறைவனுடைய பெயர் என்றென்றும் வாழ்த்த பெறுவதாக. ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாச அறிக்கையை, நம்பிக்கை அறிக்கையை சமர்ப்பிப்போம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றாய் நம்புகிறேன். ராத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாள் தந்தையிடம் அறையதை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்ப
உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டும் அல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோம். பட்டவர்களாக கிறிஸ்துவின் ஒளியை தாங்கி செல்லும் அகல் விளக்குகளாக திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வில் பெற்றோரின் அரவணைப்பின்றி வளரும் பிள்ளைகள், நம்பிக்கையற்று விரக்தியில் வாழ்வில் சுவையற்று வாழும் இளைஞர், இளம்பெண்கள் அனைவரும் கிறிஸ்துவின் அன்பால் தங்கள் வாழ்வின் அர்த்தத்தை, மதிப்பை உணர்ந்து சுவையுள்ள மகிழ்ச்சியான வாழ்வு பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் இயற்கை அழிவினாலும் பேரினாலும் அடிப்படை தேவைகள் இன்றி தவிக்கும் உம் பிள்ளைகள் மீது நீர் கருணை கொண்டு அவர்களுக்கு தேவையானவற்றை அளிக்கும் நல்லுள்ளங்களை உண்டாக்கவும், அதன் மூலம் இம்மக்கள் தமது வாழ்வாதாரத்தை பெற்று அமைதியான வாழ்வு வாழ்ந்திடவும் அருளுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் வாழ்கின்ற இடங்களில் எங்கள் வார்த்தைகளால், வாழ்க்கையால் பிறருக்கும் வாழ்வளிக்கக்கூடிய உப்பாக ஒளியாக வாழ்ந்திடும் கிறிஸ்துவர்களாக மாறிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வகுப்பு மாணவ மாணாக்கர்கள் தங்களுடைய அரசு பொதுத் தேர்வை நோக்கி தங்களை தயாரித்து கொண்டு இருக்கிறார்கள். பல்வேறு நபர்கள் தங்களுடைய ப்ரமோஷனுக்கான, தேர்வுக்கான எல்லா ஆயத்தங்களையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இறைவன் அவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று இந்த நேரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களுக்காக ஜெபிக்க யாராக இருப்பார்களா என்று ஏங்கி தவிக்கிற இந்த உள்ளங்களுக்கு இறைவன் இன்றைய நாளிலே விடை தரக்கூடிய இறைவனாக, சுவை ஊட்டக்கூடிய இறைவனாக, ஒளி உமிழக்கூடிய வாழ்வை அல்ல, ஒளி ஊட்டக்கூடிய வாழ்வாக அவர்கள் பெற்றுக்கொள்ள இந்த நேரத்தை இறைவன் தரும்படியாக ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவரும் உம் திரு மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக. தந்தையே பாயோ பலியாக. சிந்தையில் படவில்லை உயர்வாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்தையே பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக. தந்தையே பாயோ பலியாக.
வாழ்கின்றேன் உனக்காக. உனக்கென்றே நான் இங்கு எதற்காக? வாழ்கின்றேன் வாழ்கின்றேன் உனக்காக. உனக்கென்றே நான் இங்கு எதற்காக? அர்ப்பணம் செய்கின்றேன் முழுதாக. அர்ப்பணம் செய்கின்றேன் முழுதாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன்னத்தின் பணிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. சிந்தித்தேன் வெகுவாக. சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் வெகுவாக. சிந்தையில் படவில்லை உயர்வாக. கண்டித்தேன் என்னையே முடிவாக. கண்டித்தேன் என்னையே முடிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன்வந்தேன் பணிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன்வந்தேன் பணிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லா வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருள்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலைவாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
உண்மையாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதில் ஆள்களாக ஆட்சி செலுத்தவும், செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளு நீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாற்றவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்தியப்பை கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாயர் நீதிநாதன், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிக்கணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடி மகிழ்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்
நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி உரித்தாக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாலும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, அமருங்கள். ஞாயிறு அறிவிப்பு. இன்று திருவழிபாட்டு ஆண்டின் பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறு. இன்றைய நாளின் வழிபாட்டை சிறப்பித்த புனித அருளானந்தர் அன்பிய இறை மக்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். வரும் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்போர் புனித மழை மலை மாதா அன்பியம். சென்ற வார பங்கு ஞாயிறு திருப்பலி காணிக்கை ரூபாய் 30,078. இன்று திருப்பலி முடிந்தவுடன் மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பி வைக்க அன்போடு அழைக்கிறோம். மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு சிற்றுணவு வழங்க விரும்புவோர் பங்கு தந்தையை சந்திக்க அன்போடு அழைக்கிறோம். இன்று பிள்ளைகளுக்கு சிற்றுணவு வழங்கும் குடும்பத்திற்கு மிகுந்த நன்றி. பிள்ளைகளுக்கு தொடர் திருப்பலி மற்றும் மறைக்கல்வி வகுப்பு போட்டி மற்றும் மகிழ்ச்சி போட்டியானது நடைபெறுகிறது. தொடர்ந்து பங்கெடுத்து பரிசு வெல்ல பிள்ளைகளை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வரும் ஞாயிறு 15ஆம் தேதி அன்று நம் தலைமை ஆலயத்தில் காலை 8 மணிக்கு அரசு பொதுத் தேர்வு எழுதுவோருக்கு சிறப்பு திருப்பலியானது நடைபெறும். எனவே இந்த ஆண்டு அரசு பொதுத் தேர்வு எழுதும் பிள்ளைகளை திருப்பலிக்கு அழைத்து வர அன்போடு அழைக்கிறோம். தேர்வுக்கு பிள்ளைகள் பயன்படுத்த உள்ள எழுதுபொருள்களை கொண்டு வர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட குருத்தோலைகளை வரும் ஞாயிறு அன்று கொண்டு வந்து மாமன்ற கூடாரத்தில் உள்ள பெட்டியில் போட்டுவிட அன்போடு அழைக்கிறோம். புனித அமலோற்ப மாதா அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6 மணிக்கு எண் 7 கீழ் 17
அல்லியார் தெரு பகுதியில் வசிக்கும் திரு சாமுவேல், திருமதி ரீட்டா அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். புனித அல்போன்சம்மாள் அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6 மணிக்கு அம்பேத்கர் பகுதியில் வசிக்கும் திருமதி செல்வராணி ராஜா அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். இந்த அன்பிய கூட்டங்களில் கலந்து கொள்பவர்கள் விவிலியத்தோடு சென்று பங்கேற்க அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வாரம் நாம் கொண்டாடும் புனிதர்களின் நினைவு நாளும் விழாவும் 9ஆம் தேதி திங்கட்கிழமை புனித மிக்வேல் கோட்ரே, 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித ஸ்கொலாஸ்டிகா நினைவு, 11ஆம் தேதி புதன்கிழமை லூர்து நகர் புனித கன்னிமரியா நினைவு, 12ஆம் தேதி வியாழக்கிழமை புனித கௌடென்சியாஸ், 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித கேத்ரின் டே ரிச், 14ஆம் தேதி சனிக்கிழமை புனிதர்கள் சிரில் மற்றும் மெத்தோடியஸ் நினைவு. இறுதி ஆசிரியருக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கியமாதாவே உமது புகழிடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரைதலிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரைதலில் வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாரினில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும்